திகில் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ரெடிட்டில் எடுத்த ஸ்டோரி பற்றி பேச போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போவோம். அந்த சின்ன கைகள். வணக்கம், என் பேர் எரிக். இது என் அம்மாவுக்கு அவங்க சின்ன வயசில் நடந்த விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். அவங்க டீனேஜ் வயசில் இருக்கும்போது அப்போ தான் வளர்ந்து வர ஒரு சின்ன டவுன் மாதிரி இடத்துல தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த ஏரியாலேயே ரொம்ப கம்மியான வீடுங்க தான் இருந்தது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனைங்க இருந்தது. அவங்க வீட்டுக்கு ஒரு 4-5 வீடு தள்ளி மிஸ்டர் ஜான்சன் வீடு இருந்தது. அவங்க வீட்டில் ஒரு அழகான சின்ன பொண்ணு இருந்தால் அந்த ஏரியாலே அவள் ரொம்ப பிரபலம். ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு சோகமான விஷயம் நடந்தது. ஒரு நாள் ராத்திரி தலைவலின்னு சொல்லிட்டு மாத்திரையை சாப்பிட்டு வீட்டில் பெட்டில் படுத்த பொண்ணு அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கவே இல்லை. அவ்வளோதான். அந்த பொண்ணு இறப்பில் அந்த குடும்பமே சோகத்தில் ஆழ்ந்தது. திக்கு திசை தெரியாமல் இருந்தாங்க. ஜான்சன் என்ன முடிவு பண்ணார், ஒரு சின்ன ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தால் இந்த சோகத்துலேருந்து வெளிப்படலான்ட்டு அவங்க ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணாங்க. அவங்க வீட்டில் பூனைங்க அதிகமாக இருந்ததுனால என் மாமா கிட்ட அந்த பூனைங்களுக்கு அப்பப்போ சாப்பாடு போட சொல்லிட்டு அவங்க ட்ரிப்புக்கு போயிட்டாங்க. என் மாமாவும் அதை செய்ய ஆரம்பிச்சிருந்தார். அந்த டைமில் என் அம்மாவும் அப்பாவும் காதல் செஞ்சுட்டு இருந்ததுனால என் மாமா கூட சேர்ந்து போய் அந்த வீட்டில் போய் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி தான் இந்த சம்பவமே நடந்தது. ஒரு நாள் ராத்திரி அவங்க அதே மாதிரி சாப்பாடு போடும்போது என் மாமாவும் அப்பாவும் கீழே இருக்க அவங்க பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க பூனைங்களுக்கு சாப்பாடு வைக்க. எங்கள் அம்மா அவங்க வீட்டுக்கு ஹாலு போய் பார்க்கும்போது ஒரு அழகான பியானோ இருந்தது. எங்கள் அம்மா பியானோ வாசிப்பாங்கன்றதுனால அவங்க உட்காந்து பியானோவை வாசிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க பியானோ வாசிச்சுட்டு இருக்கப்போ கொஞ்ச நேரத்தில் ஏதோ அவங்க காலில் உரசுற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சுது. எங்கள் அம்மா என்ன நினச்சிட்டாங்கன்னா, கீழே வீட்டில் இருக்க பூனையை வெளியே விட்டுருக்காங்க போல், அதுதான் காலை உரசி உக்காந்துட்ருக்கேன்னு நினச்சி மறுபடியும் பியானோ வாசிக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஏதோ ஒரு 2 சின்ன கை அவங்க காலை நல்லா டைட்டாக பிடிச்சி காலை மேலே தூக்க ஆரம்பிச்சிருக்கு. எங்கள் அம்மாவுக்கு கதி கலங்கி போயிடுச்சு. அப்படியே அந்த சேர்லேருந்து எழுந்து வந்து கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. பேஸ்மெண்ட்டில் பார்த்தா எல்லா பூனைங்களும் அங்கே தான் இருக்குது. எங்கள் அப்பாவும் மாமாவும் பூனைங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் அவங்கள விட்டு வெளியே வரவே இல்லை. இவங்க சாப்பாடெல்லாம் வச்சுட்டு வெளியே வந்தப்புறம் தான் எங்கள் அம்மா அவங்களுக்கு நடந்த விஷயத்த எங்கள் மாமாவுக்கும் அப்பாவுக்கும் சொன்னாங்க. எங்கள் மாமா அதை கேட்டவுடனே அவர் மூஞ்செல்லாம் வெளிரி போக ஆரம்பிச்சிது. என்ன ஆச்சுன்னு எங்கள் அம்மா கேட்டப்போ தான் எங்கள் மாமா சொல்லியிருக்காரு, அந்த சின்ன பொண்ணு உயிரோடு இருக்கப்போ அவங்க அப்பா பியானோ வாசிப்பாராம். அவர் வாசிக்கும் போது இவ ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி தான் போய் அவங்க அப்பா கிட்டே விளையாடுவாளாம். இதை கேட்ட அப்புறம் எங்கள் அம்மா அந்த வீட்டுக்கு போகிறதையே தவிர்த்துட்டாங்க.